இது என்ன ஆராதனை? துதி ஆராதனை. எப்போ பேர் இருந்தது? பெரியவர்கள் உங்களுடைய பூர்வ நாட்களை திரும்பி பாருங்கள். 4 ஞாயிற்றுக்கிழமை அல்லது 5 ஞாயிற்றுக்கிழமை வரும்போது ஆரம்ப பாடல் முடிந்த பிற்பாடு ஒன்று எல்லா இதயங்களையும் அப்படின்னு ஆராதனை ஆரம்பிச்சாங்க. இல்லைன்னா துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி. எப்போ இந்த மாற்றத்தை நீங்க பார்த்தீங்க? இந்த ஜெனரேஷன்ல தான் இந்த மாற்றம் வந்ததா இல்லையா? அந்த ஆராதனைக்கு நம்ம துதி ஆராதனை அப்படி நம்ம ஒரு ஞானஸ்நானம் கொடுத்துருக்கோம். இந்த ஆராதனையை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா 4வது ஞாயிற்றுக்கிழமை தான் எங்க ஆலயத்துல ஆவியுள்ள ஆராதனை இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு இந்த ஆராதனைகள் நம்மை மாற்றி விட்டது. அதே போலதான் துதி ஆராதனை. இப்போ மற்ற ஆராதனைகளெல்லாம் நம்ம கடவுளுக்கு துதி செலுத்தவில்லையா என்பதும் ஒரு கேள்விக்குறி. உண்மையாகவே நம்முடைய ஆராதனை முறைமைகளுக்கு இணையாக இந்த ஆராதனைகளை நாம் கருத்தோடு ஆசரித்துக் கொண்டிருக்கிறோமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. நிச்சயமாக மூப்பர்கள், வயது முடிந்தவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்களுக்கு அந்த வித்தியாசம் தெரிந்திருக்கும். ஆராதனை முறைமையினுடைய கருப்பொருளுக்கும் இந்த ஃப்ரீ வர்ஷிப் அல்லது துதி ஆராதனை என்று சொல்லுகின்ற ஆராதனைகள்ல கருப்பொருளை எவ்வளவு இழந்து நாம் நிற்கின்றோம் என்பது உண்மையான ஒன்று. அது நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாகவும் காணப்படுகின்றது.